சாப்பிடுவார்கள். உருளைக்கிழங்கை வட்ட வடிவமாக நறுக்கி எடுத்து விடலாம். உருளைக்கிழங்கு தோலை சீவி வட்ட வடிவமாக நறுக்கி விடலாம். நாம் இப்படி மெலிதாக நறுக்கினால்தான் உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய டேஸ்டியாக இருக்கும். நாம் உருளைக்கிழங்கை இப்படி நறுக்கிய பின் மேலே மசாலா கோட் செய்து விடலாம். நாம் ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு தூள் உப்பு, சிறிதளவு மிளகுத்தூள், நாம் மிக குறைவாக தண்ணீர் சேர்த்து மசாலாவை மிக்ஸ் செய்து விடலாம். நாம் இந்த அளவு மசாலாவை நன்றாக மிக்ஸ் செய்து உருளைக்கிழங்கை கோட் செய்து விடலாம். உருளைக்கிழங்கை நன்றாக மசாலாவுடன் மிக்ஸ் செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம் மசாலாவை நன்றாக மிக்ஸ் செய்த பின் இதனுடன் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பதால் மசாலாக்கள் உருளைக்கிழங்குடன் நன்றாக கோட்டாகிவிடும். நாம் 10 நிமிடம் உருளைக்கிழங்கை ஊற வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு 10 நிமிடம் ஊறிவிட்டது. நாம் ஒரு தவாவில் இதை பொரித்து விடலாம். நாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றினால்தான் உருளைக்கிழங்கு மொறுமொறுப்பாக வரும். எண்ணெய் காயவும் கடுகு ஜீரகம் சேர்த்து விடலாம். கடுகு ஜீரகம் பொரியவும் நாம் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம். நாம் உருளைக்கிழங்கை சேர்த்து எண்ணெயுடன் நன்றாக பிரட்ட வேண்டும். நாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிடம் மூடி போட்டு வைத்து விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வேக விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் உருளைக்கிழங்கை திறந்து கிளறி விட வேண்டும். நன்றாக பிரட்டி விட்டு நாம் திரும்பவும் மூடி 2 நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து எடுத்துவிட்டால் அருமையாக ரெடியாகிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் திறந்து விடலாம். உருளைக்கிழங்கு மொறுமொறுப்பாக அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் மெதுவாக திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வைத்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வறுவல் அருமை